வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம கணக்கில் இருக்கிற புதிர் கேள்விகளுக்கெலாம் விடை கண்டுபிடிக்கலான்ட்டு ஒரு முயற்சியில் இருக்கோம். அதில் முதல் கேள்வியாக இப்போ சமீபத்தில் டிஎன்பிசியில் கேட்டிருந்தாங்க இல்லையா, மாம்பழம் சுங்கச்சாவடி, அந்த கணக்கை தான் நம்ம எடுத்துருக்கோம். அது எப்படி சால்வ் பண்ணலான்றதை இப்போ பார்க்கலாம். சரிங்களா? ஒரு புத்திசாலி டிரைவர் ஒரு மூட்டைக்கு 30 மாம்பழம் வீதம் 3 மூட்டைகளை எடுத்துச் செல்கிறார். அவர் செல்லும் வழியில் ஒவ்வொரு சுங்கச்சாவடியை கடந்து செல்லும் பொழுது மூட்டைக்கு 1 மாம்பழம் வீதம் 30 சுங்கச்சாவடியை கடந்து செல்கிறார் எனில் அவரிடம் எத்தனை மாம்பழங்கள் மீதம் இருக்கும்? அதுக்கு ஆப்ஷன் ஏல 0, பியில் 10, சியில் 20, டியில் 25. சரிங்களா? இது டிஎன்பிசியில் கேட்டிருந்த ஒரு கேள்வி. அதனால் கொஞ்சம் நம்ம மேலோட்டமாக பார்க்காம இன்னும் நல்ல டீப்பாக ஒரு வாட்டி படித்து பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு இந்த கேள்விக்கான அர்த்தம் என்னன்றது முழுமையாக புரியும். சரிங்களா? அதாவது ஒரு புத்திசாலி டிரைவர், ஒரு டிரைவர் புத்திசாலினே வச்சுக்கிங்களேன், ஒரு மூட்டைக்கு 30 மாம்பழம் எடுத்துகிட்டு போகிறாரு. அப்படின்னா 3 மூட்டைகள் எடுத்து செல்கிறார். அப்படின்னா ஒரு மூட்டைக்கு 30னா 3 மூட்டைகளுக்கு 3 × 30, கரெக்டாக? அப்போ 90 மாம்பழம் வந்துடும். அதே மாதிரி இப்போ ஒரு சுங்கச்சாவடியை கடந்து செல்லும் பொழுது அங்கே சுங்க வரியாக 1 மாம்பழம் கேட்குறாங்க மூட்டைக்கு. இங்கே மூட்டைக்கு வரி கேட்குறாங்க. ஒரு மூட்டைக்கு 1 மாம்பழம் கேட்குறாங்க. அப்போ 3 மூட்டைக்கு 3 மாம்பழங்கள், கரெக்டாக? அப்படி ஒரு சுங்கச்சாவடிக்கும் 3 மூட்டை எடுத்துகிட்டு போகிறார் இல்லையா, அப்போ 3 மாம்பழம் கொடுக்குற மாதிரி இருக்கும் வரியாக. அப்படி கொடுத்தாருன்னா 30 சுங்கச்சாவடியை கடந்து செல்லும்போது ஒரு சுங்கச்சாவடிக்கும் 30 30 30 30 அப்படி 30 வரும்போது 3 மூட்டையிலேயே 30 இருக்கு இல்லையா, அதுலேருந்து ஒரு மாம்பழமாக கொடுத்துக்கிட்டு வர்றாரு. அப்படி கொடுத்துட்டு வரும்போது 30வது சுங்கச்சாவடியை கடக்கும்போது அவர்கிட்ட என்ன இருக்கும்? 30 மாம்பழமும் கொடுத்துருப்பார். ஒரு மூட்டையில் இருக்கிற 30 மாம்பழமும் கொடுத்துருவார். அப்படி கொடுத்துட்டு மீதி அவர் எவ்வளோ எடுத்துகிட்டு போவார்னா 0 தான் இருக்கும். புரியுதுங்களா? அதாவது ஒரு மூட்டைக்கு 30 மாம்பழம் இருக்குது. ஒரு மூட்டைக்கு 1 மாம்பழம் கொடுக்கணும் ஒரு சுங்கச்சாவடிக்கு. அப்போனா 30 சுங்கச்சாவடி இருக்குது. 30 சுங்கச்சாவடிக்கு 30 மாம்பழத்தை கொடுத்துட்டு அவர் கையில் எதுவுமே இல்லாமல் தான் எடுத்துகிட்டு போகணும். கரெக்டுங்களா? இது மேலோட்டமாக கணக்கு பார்க்கும்போது அப்படி தான் இருக்கும். இந்த மாதிரி நம்ம ஒரு மாம்பழமாக கொடுத்துக்கிட்டு போயிட்டு இருந்தோம்னா கையில் எதுவுமே இருக்காது. சரிங்களா? இது ஒரு முட்டாள்தனமான நம்ம செய்கை இது. சரிங்களா? அதாவது 30 மாம்பழம் ஒரு மூட்டையில் இருக்குது. ஒரு சுங்கச்சாவடிக்கும் 1 மாம்பழத்தை கொடுத்துக்கிட்டே போய் இருக்கிற 30 மாம்பழத்தையும் 30 சுங்கச்சாவடிக்கும் கொடுத்துட்டு கையில் ஒன்றுமே இல்லாமல் எடுத்துகிட்டு போனோம்னா அது ஒரு முட்டாள்தனமான செயலாக இருக்கும். கரெக்டுங்களா? நம்ம ஒரு மூட்டையாக கனெக்ட் பண்ணுங்கள், 3 மூட்டைகள்னு பார்க்காதீங்க. ஒரு மூட்டையில் இருக்கிறதையே நம்ம இப்படி கொடுத்துட்டு போனோம்னா நம்மளோட மூட்டையில் இருக்கிற மாம்பழத்தை எடுத்துகிட்டு வந்ததுக்கான உபயோகமே இல்லாமல் போயிடும். அப்போனா 3 மூட்டைகளையும் இதே மாதிரி வச்சுக்கிட்டு எடுத்துகிட்டு போன மாதிரி இருந்தால் அப்போ 3 மூட்டைகளையுமே எதுவுமே இருக்காது. இதை தான் நம்மளை இந்த கேள்வியை தான் நம்மளை குழப்புற மாதிரி, அதே சமயத்தில் நம்மளை சிந்திக்காத அளவுக்கு கொடுக்குற மாதிரியான கேள்விகள் இது. நீங்கள் சிந்தித்து இந்த கேள்விக்கு அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நம்ம விடை என்னன்றதை கண்டுபிடிக்கலாம். புரியுதுங்களா? இப்போ இதை சிந்திக்காமல் மேலோட்டமாக பார்க்கும்போது 30 மாம்பழம் இருந்தது, ஒரு சுங்கச்சாவடியில் 1 கொடுத்துட்டேன், 30 சுங்கச்சாவடிக்கு அதே மாதிரி ஒன்று கொடுத்தேன், என் மூட்டையில் அந்த 30 மாம்பழமும் காலி ஆகிடுச்சு. அதே மாதிரி 3 மூட்டை இருந்தது, 3 மூட்டைக்கு இதே மாதிரி பண்ணேன், காலி ஆகிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம்னா ஆன்சர் ஏன்னு வந்துடும். இதை நீங்கள் சிந்திக்காமல் ஆன்சர் படபடப்பில் கொடுக்குற ஆன்சர் 0. இப்படி தான் கணக்கு நம்ம போட்டிருப்போம். சரிங்களா? இதை கொஞ்சம் யோசித்து நம்ம இப்போ அதை எப்படின்னு பார்க்க போகிறோம். அதாவது ஒரு சுங்கச்சாவடி இருக்குது, ஒரு சுங்கச்சாவடியில் 1 மாம்பழத்தை கொடுக்கணும். சரிங்களா? அது எப்படின்றத இப்போ நம்ம கணக்கில் பார்க்கலாம். கொடுத்துருக்கிறத தரவாக எடுத்து எழுதிக்கிறேன் என்ன கொடுத்துருக்காங்கன்ட்டு. ஒரு மூட்டைக்கு 30 மாம்பழங்கள், அதே மாதிரி 3 மூட்டைகளுக்கு 3 × 30 90 மாம்பழங்கள், கரெக்டாக? அப்போ சுங்கச்சாவடிகளோட எண்ணிக்கை எவ்வளோ இருக்குன்னா 30 இருக்குது. சுங்கச்சாவடியோட வரி 1 மாம்பழம் 1 மூட்டைக்கு, கரெக்டாக? இப்போது இதுதான் நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு மூட்டைன்னு எடுத்துருக்கோம் இல்லையா, அதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன்.
ஃபஸ்ட்டு ஒரு மூட்டையை வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். அப்போது இது மாதிரி 3 மூட்டைகள் இருக்குது சரிங்களா. அப்போது எக்ஸ் மூட்டை, ஒய், இசட் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. புரியுதுங்களா? எக்ஸ், ஒய், இசட் அப்படின்னு எடுத்துக்கிறோம். 3 மூட்டைகள் இருக்குது. ஒவ்வொரு மூட்டையிலையும் எத்தனை இருக்குன்னா 30 இருக்குது. கரெக்டாக? இப்போது அடுத்தது வரி. ஒரு சுங்கச்சாவடியை நான் தாண்டணும்னா என்கிட்ட 3 மூட்டைகள் இருக்குது. அப்போ கண்டிப்பாக 3 மாம்பழம் நான் கொடுக்கணும். எப்படி இருந்தாலும் 3 மாம்பழம் நான் கொடுத்து தான் ஆகணும். அப்போது நான் எத்தனை சுங்கச்சாவடியை கடந்து சென்றால் எனக்கு வந்து 30 மாம்பழங்கள் குறையும். அதாவது ஒரு மூட்டையில் இருக்கிற ஒரு மூட்டை ஃபுல்லாக குறையிற மாதிரி நான் பிளான் பண்ணுறேன். புரியுதுங்களா? இப்போ நான் கடைசி டோல்கேட்டு போகிற வரைக்கும் ஒரே மூட்டையில் ஒரு மாம்பழம், இன்னொரு மூட்டையிலையும் ஒரு மாம்பழம், 3 மூட்டைகள்லையும் ஒரு மாம்பழம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரே மூட்டையில் 3 மாம்பழம் எடுத்துகிட்டு போகலாம்ல. புரியுதுங்களா நான் சொல்கிறது? அதை தான் நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். அதுதான் எப்படின்னு கண்டுபிடிக்க போகிறோம். அதாவது அதுதான் உங்களுக்கு இங்கே வந்து நான் இதில் கொடுத்துருக்கேன். இங்கே பாருங்கள். அதாவது சுங்கச்சாவடியில் எத்தனை சுங்கச்சாவடி எண்கள், இது சுங்கச்சாவடியோட எண்கள் சரிங்களா, நம்பர். அடுத்தது மாம்பழங்களோட எண்ணிக்கை, எவ்வளோ மாம்பழம் எடுத்துகிட்டு போகிறோன்ட்டு. அடுத்ததாக இது வந்து வரி, ஒவ்வொரு சுங்கச்சாவடிக்கும் எவ்வளோ வரி கொடுத்துட்டே வரும். மீதம் எவ்வளோ இருக்குது, இந்த மீதம் தான் நம்ம அடுத்த டோல்கேட்டுக்கு போகும்போது கேரி ஓவர் ஆகும். கரெக்டாக? இப்போது முதல் சுங்கச்சாவடிக்கு போகிறேன், 90 மாம்பழம் 3 மூட்டையும் எடுத்துகிட்டு போகிறேன். 3 மாம்பழம் வரி கேட்குறாங்க, கொடுத்துட்றேன். மீதி 87 மாம்பழம் இருக்கும். இது அடுத்த சுங்கச்சாவடிக்கு வரேன், 87 மாம்பழம், மறுபடியும் 3 மாம்பழம் கொடுக்குறேன், 84 மீதி இருக்கும். இப்போ அதே மாதிரி கொடுத்துக்கிட்டே வந்தேன்னா என்னோட 10வது சுங்கச்சாவடியை நான் தாண்டும் போது என் கையில் 63 மாம்பழத்தில் 3 மாம்பழத்தை வரியை கொடுத்துட்டு மீதி 60 மாம்பழம் இருக்கும். புரியுதுங்களா? இந்த 10வது சுங்கச்சாவடி தாண்டும் போது என் கையில் 60 மாம்பழம் இருக்கும். ஏன்னா ஒரு மூட்டையில் வந்து நீங்கள் 30 மாம்பழம் தான் வைக்க முடியும், அந்த அளவுக்கு தான் அந்த மூட்டை இருக்குது. அப்படி இருக்கும்போது 60 மாம்பழம் என் கையில் இருக்கும். 60 மாம்பழம்னா நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்கன்னா எக்ஸ், ஒய், இசட்டுன்னு இருக்கு இல்லையா. இப்போ இதுலேருந்து நான் ஒன்று ஒன்றா கொடுத்துக்கிட்டே வரேன். கரெக்டாக? 3 இதில் எக்ஸு, ஒய், இசட் ஒன்று ஒன்றா கொடுத்துட்டு வரும்போது மொத்தம் 60 மாம்பழம். அப்போ நான் வந்து இங்கே நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா இதில் 20, இதில் 20, இதில் 20. கரெக்டாக? அப்படி தானே நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஒரு மாம்பழமாக மூட்டையிலேருந்து ஒன்று ஒன்றா கொடுத்துக்கிட்டே வரும். அப்போ மொத்தம் 20 மாம்பழம் இருக்குது. அப்போ இது மொத்தமாக கூட்டும் போது 10வது டோல்கேட்டை தாண்டும் போது என் கையில் 60 மாம்பழம் இருக்கும். இப்போது இது ஒரு விதம், அதாவது இப்படியும் பண்ணலாம். இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு மாம்பழமாக நீங்கள் கொடுத்துட்டு வரீங்க. கரெக்டாக? ஒரு மாம்பழமாக கொடுத்துட்டு வரீங்க அப்படின்னா இதை இப்படி கொடுக்காம என்கிட்ட இங்கே 30 மாம்பழம் இருக்குது. கரெக்டாக? எக்ஸு, ஒய்ஏ, இசட்டு. இதில் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த மாதிரி பிரித்து கொடுத்தாலும் சரி, இல்லை நான் ஒரு மூட்டையில் இருக்கிற மாம்பழத்தை மட்டும் கொடுத்துக்கிட்டே வரேன் வரியா. சரிங்களா? 3 மூட்டையிலேருந்து பகிர்ந்து கொடுக்காம ஒரு மூட்டையில் இருக்கிற மாம்பழத்தையே நான் எல்லாருக்கும் கொடுத்துட்டு வரேன். அப்படி கொடுத்துட்டு வந்தாலும் ஒரு மூட்டையில் இருக்கிற மாம்பழம் காலி ஆகிடும், 0 ஆகிடும். புரியுதுங்களா? நீங்கள் இதை எப்படி வேணாலும் கொடுத்துட்டு வாங்க. ஆனால் நம்ம என்னென்னா 10 டோல்கேட்டை தாண்டும் போது நம்ம கையில் 30 மாம்பழம் காலி ஆகிடும். கரெக்டாக? அப்போ அந்த 10 மாம்பழம் காலியானது 10 டோல்கேட்டில் 10வது டோல்கேட்டில் நமக்கு வந்து 30 மாம்பழம் காலியானதுனால மீதி இருக்கிற மாம்பழங்களை முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா மூட்டைகளை வந்து ஒரே மூட்டையில் 30 மாம்பழத்தை அடுக்க முடியுமான்னு பார்க்குறோம். அப்படி பண்ணால் இந்த 60 வந்து ஒரு மூட்டையில் 30 ஆகிடும், ஒரு மூட்டையில் 30 ஆகிடும். இப்போ இசட்டுங்கிற மூட்டை 0 ஆகிடும். இதை நீங்கள் இப்படி எடுத்தாலும் ஓகே, இல்லை இது இப்படி எடுத்துக்கிட்டாலும் ஓகே. நான் இந்த மாதிரி பிரித்து எடுத்தால் உங்களுக்கு புரியுன்றதுனால நான் உங்களுக்கு இது இந்த மாதிரி புரிகிற மாதிரி சொல்கிறேன். சரிங்களா? இப்போ இதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இது வந்து நம்ம வாய்க்கணக்காக பார்த்தது இந்த 10ன்றதை 10வது டோல்கேட்டில் மறுபடியும் இந்த மாதிரி அடுக்கி எடுக்கணுன்றது. அதை வந்து நம்ம இப்போ கணக்கு பிரகாரம் நம்ம இப்போ செய்ய போகிறோம். சரிங்களா? அதுதான் எப்படின்றத இப்போ பார்க்க போகிறீங்க. அதாவது சுங்கச்சாவடியோட எண்ணிக்கை, எத்தனாவது எண்ணிக்கையில் ஒரு மூட்டை மாம்பழம் காலியாகுன்றது தான் இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதுதான் N1ன்னு எடுத்திருக்கேன். அதாவது N1,
ஈக்குவல் டு எக்ஸ் டிவைடட் பை ஐ. புரியுதுங்களா? அதாவது எக்ஸுங்கிறது ஒரு மூட்டையில் இருக்கிற மாம்பழம் எப்போ காலி ஆகும், மூணு மூட்டையாக நான் கொடுத்துட்டு வந்தேன்னா ஒரு சுங்கச்சாவடிக்கு எத்தனாவது சுங்கச்சாவடியில் என்னோடய 30 மாம்பழம், ஒரு மூட்டையில் இருக்கிற மாம்பழம் 30ம் காலியாகும் அப்படின்றத கண்டுபிடிக்கிறேன். அதுதான் இந்த செகண்ட் மெத்தட் மாதிரி நான் சொல்கிறேன். புரியுதுங்களா? இப்போ வகுத்தீங்கன்னா 10ன்னு வரும். புரியுதுங்களா? இதை வந்து 3ஆம் வகுத்தா 10ன்னு வந்துடும். அப்போது 10வது சுங்கச்சாவடியை தாண்டும் போதே எனக்கு வந்து ஒரு மூட்டையில் இருக்கிற மாம்பழங்கள் வந்து குறைஞ்சிரும். அப்போ மீதம் கையில் எத்தனை இருக்கும்னா 2 மூட்டையில் இருக்கிற மாம்பழம் 60 மாம்பழம் என் கையில் இருக்கும். கரெக்டுங்களா? இப்போது நான் அடுத்தது இதே மாதிரி ஒரு இது பார்க்க போகிறேன். அதே மாதிரி அடுத்த டோல்கேட்டுக்கு 30 மாம்பழம் காலி ஆகணும் இல்லையா? இப்போ என் கையில் வந்து மறுபடியும் இதே 10 தானே வரும் அப்படின்னு நீங்கள் மறுபடியும் யோசிக்க முடியாது. ஏன்னா என்கிட்ட 3 மூட்டையில் இப்போ 2 மூட்டைகள் தான் இருக்குது. புரியுதுங்களா? அப்போது வந்து இந்த இடத்துல நம்ம வந்து எக்ஸுங்கிற மூட்டையை காலி பண்ணிட்டோம். சரிங்களா? அடுத்து ஒய்ங்கிற மூட்டையை நம்ம இப்போ காலி பண்ணுற மாதிரி. புரிஞ்சுங்கன்னா நான் இங்கே உங்களுக்கு இசட்டுன்னு காமிச்சிருக்கேன். இருந்தாலும் நம்ம இது எக்ஸ்ஒய் ஆர்டர்லேயே போகலாம். சரிங்களா? அப்போனா மறுபடியும் அந்த ஒய்யில் இருக்கிற ஒரு மூட்டை. சரிங்களா? அந்த ஒரு மூட்டையில் மறுபடியும் நம்ம கையில் 30 மாம்பழம் இருக்குது. 30 மாம்பழம் இருக்குது. மறுபடியும் சுங்கச்சாவடியோட வரி என்னன்னு பார்க்குறோம். இது I2ன்னு எடுத்துக்கலாம், இது I1. சரிங்களா? மறுபடியும் இப்போ நம்ம கையில் வந்து மொத்தமே 2 மூட்டைகள் தான் இருக்குது. இந்த இடத்துல நம்ம கையில் 2 மூட்டைகள் தான் இருக்குது. சரிங்களா? அப்போ மூட்டைக்கு வரின்னு வரும்போது இங்கே 2 தான் வரும். வரின்னு வரும்போது 2 மாம்பழம் தான் வரும். புரியுதுங்களா? ஏன்னா மூட்டைக்கு 30 மாம்பழம் 10வது டோல்கேட்டை தாண்டிட்டோம். 10 × 3 30 மாம்பழம் போயிடுச்சு. ஒரு மூட்டையில் இந்த மாம்பழம் காலி ஆகிடுச்சு. காலி ஆனதுனால மீதி இருக்கிற 60 மாம்பழத்தை 2 மூட்டையில் எடுத்திருக்கோம். 30 இப்போ அதை தான் வந்து கண்டுபிடிக்கிறோம். வரி 2 மாம்பழத்தை வரியாக கொடுத்தோம்னா இப்போ மீதி எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறத இப்போ கண்டுபிடிக்கிறோம். அப்போ அது வந்து சுங்கச்சாவடியோட எத்தனாவது எண்ணிக்கையில் இது வரும்ன்றதை இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ அதே ஃபார்முலா தான், y டிவைடட் பை I2. சரிங்களா? இப்போது ஒய்யோட இது வந்து மறுபடியும் 30 டிவைடட் பை 2 எவ்வளோ வரும்? 15. புரியுதுங்களா? 2 2 2 I2 10, மீதி 1 வரும் இல்லையா? இப்போது அதே மாதிரி இப்போ 15, இப்போ இதுதான் வந்து N2. கரெக்டுங்களா? N2 வந்து 15. இப்போ நம்ம வந்து 15வது சுங்கச்சாவடி, அடுத்து 15வது சுங்கச்சாவடியை தாண்டும் போது ஒரு மூட்டை காலி ஆகுது. அதாவது 30 மாம்பழங்களும் காலி ஆகிடுச்சு. அப்போனா N1, புரியுதுங்களா? N1 ப்ளஸ் N2 ஈக்குவல் டு அந்த எண்ணிக்கை நம்ம 10 ப்ளஸ் 15, இதுக்கு என்ன வந்தது? 25. 25 தான் வந்து சுங்கச்சாவடியோட எண். 25வது சுங்கச்சாவடியை தாண்டும் போது நமக்கு எத்தனை மூட்டைகள் காலி ஆகுது? இதுக்கு ஒரு மூட்டை, இதுக்கு ஒரு மூட்டை. அப்போனா மொத்தம் இது ரெண்டும் சேர்ந்தா 2 மூட்டைகள் காலி ஆகிடுது. 2 மூட்டைன்றது வந்து 2 × 30, 60 மாம்பழம் காலி ஆயிடுச்சு. மீதி ஒரே ஒரு மூட்டை தான் இருக்கும். ஒரு மூட்டை 30 மாம்பழம் மீதம் இருக்கும். கரெக்டா? அப்போ நம்ம வந்து இதை தான் வந்து எடுத்து எழுதுறோம். இப்போ இதே இதை தான் வந்து முதல் கணக்குலேயும் நம்ம இங்கே பார்த்தோம் இல்லையா? அப்போ அங்கே வந்து 10 சுங்கச்சாவடியை தாண்டி இருப்போம். மீதம் 2 மூட்டைகள் இருக்கும். 2 மூட்டைகள்ன்றது 2 × 30, 60 மாம்பழம் இருக்கும். கரெக்டுங்களா? இப்போ இதை தான் வந்து அடுத்த இதுக்கும் கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா? அப்போது இங்கே நம்ம பார்த்தோம் இல்லையா?
10 சுங்கச்சாவடியை தாண்டும் போது கையில் மீதி 60 மாம்பழம் இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா? அப்போனா இதில் நம்ம வந்து மறுபடியும் ஒரு 15 சுங்கச்சாவடியை தாண்டும். 15 சுங்கச்சாவடினா 25 சுங்கச்சாவடி, கரெக்டாக? 25வது சுங்கச்சாவடியை தாண்டும் போது நம்ம கையில் எவ்வளோ இருக்கும்? 32 மாம்பழத்தில் 2 மாம்பழத்தை கொடுத்துருவோம். 30 மாம்பழம் கையில் இருக்கும். சுங்கச்சாவடியை தாண்டும் போது 32 மாம்பழத்தில் 2 மாம்பழம் கொடுத்துருப்போம். 30 மாம்பழம் மீதி கையில் இருக்கும். சரிங்களா? இதை தான் நம்ம வந்து இங்கே எழுதியிருக்கோம். இப்போது மீதம் எத்தனை இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ நம்ம கணக்கு பிரகாரம் மொத்த டோல்கேட், அதாவது மொத்த சுங்கச்சாவடிய எண்ணிக்கை வந்து 30. சரிங்களா? இப்போ மீதி நம்ம இது வரைக்கும் எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம்? n ஈக்குவல் டு, அதாவது n மைனஸ் ஆஃப் n1 ப்ளஸ் n2. இதுதான் வந்து மீதமுள்ள சுங்கச்சாவடி எண்ணிக்கை. சரிங்களா? அப்போது அதாவது n3ன்னு எடுத்துக்கோங்க. இதை n3, இதுதான் n3க்கு தான் இந்த ஃபார்முலா போட்டிருக்கோம். அப்போ என்னங்கிறது மொத்தம் 30 மைனஸ் n1 வந்து 10, n2 வந்து 15. கரெக்டாக? 30 மைனஸ் 25. அப்போது n3 வந்து எவ்வளோ? 5. இப்போ மீதி 5 சுங்கச்சாவடி தான் இருக்குது. கரெக்டாக? 5 சுங்கச்சாவடி இருக்குது. அப்போ இந்த 5 சுங்கச்சாவடி கடந்து போகணும். இப்போ நம்ம கையில் எத்தனை மாம்பழம் இருக்குதுன்னு பார்க்குறோம். எத்தனை மாம்பழம் இருக்குது அதை நான் உங்களுக்கு இங்கே ரஃபாகவே போடுறேன் பாருங்கள். அதாவது முதல் இது n1க்கு 10 சுங்கச்சாவடி தாண்டுறோம். 3 மூட்டை இருந்தது. ஒவ்வொரு இதுக்கும் கொடுக்கும்போது 30 மாம்பழம் காலி ஆகிடுச்சு. அப்போது இங்கே வந்து நம்ம 90லேருந்து இந்த 30 மைனஸ் பண்ணோம், 60 மாம்பழம். அப்போது இந்த 10ங்கிற ஒரு இதுக்கு நம்ம சுங்கச்சாவடி தாண்டும் போது 60 மாம்பழம் கையில் வச்சுக்கணும். அப்போ இந்த 60 மாம்பழம்ன்றது 2 மூட்டையாக பிரிக்கணும். இது எப்படி பிரிக்கணும்? 2 மூட்டைகளாக பிரிச்சுக்கணும், 30. அது அடுத்ததாக n2. இதில் வந்து 15 சுங்கச்சாவடியை தாண்டுறோம். ஒவ்வொரு சுங்கச்சாவடிக்கும் 2 மாம்பழம் கொடுக்குறோம். அப்போ மொத்தம் எவ்வளோ வருது? இதுக்கும் 30 மாம்பழம். அப்போது 15வது சுங்கச்சாவடியை கடந்து போகிறோம். அப்போனா 60 மைனஸ் 30, இதில் கொடுக்கும்போது 30 மாம்பழம் மீதி இருக்கும். சரிங்களா? இதை தான் ஒரு மூட்டையில் போட முடியும். அப்போது 10 சுங்கச்சாவடி, இது ஒரு 15 சுங்கச்சாவடி, மொத்தம் 25 சுங்கச்சாவடி. 25 சுங்கச்சாவடியை தாண்டிட்டா நம்ம கையில் மீதி எவ்வளோ இருக்கும்? 30 தான் இருக்கும். அப்போ அதை தான் நம்ம இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம். சரிங்களா? இப்போது இந்த இடத்துல வந்து n இல்லை, இது மாம்பழங்களோட எண்ணிக்கை அது. சரிங்களா? இப்போ இங்கே வந்து 5 சுங்கச்சாவடி இருக்குது. 5 சுங்கச்சாவடிக்கு அப்புறம் வந்து மாம்பழங்களின் எண்ணிக்கை, அதாவது z. கரெக்டாக? z வந்து மீதி எவ்வளோ இருக்கும்? 30 மாம்பழம். கரெக்டாக? இன்னும் 5 டோல்கேட் இருக்குது. ஒரு மூட்டை தான். இப்போ 30 மாம்பழங்கிறது வந்து ஒரு மூட்டையில் தான் இருக்குது. அப்போனா அடுத்தது i3ங்கிறது வரி இல்லையா? வரி வந்து எவ்வளோ வருது? ஒரு மூட்டை தான் இருக்குது. அப்போனா ஒரு மாம்பழம் தான். சரிங்களா? அப்புறம் சுங்கச்சாவடியோட எண்ணிக்கை எத்தனை இருக்குது? n3ல் 5 இருக்குது. அப்போனா எவ்வளோ வரியாக மாம்பழங்கள் கொடுப்போன்னு பாருங்கள். வரியாக கொடுக்குற மாம்பழம் எண்ணிக்கை. சரிங்களா? அப்போ n3 × i3. சரிங்களா? அதாவது இது வரியோட மொத்த எண்ணிக்கை. இது வந்து 30வது சுங்கச்சாவடிக்கு எவ்வளோ வரி கடைசியாக கொடுக்கறதுக்கு. அப்போனா 5 × 1 = 5 மாம்பழங்களை வந்து வரியாக கொடுக்க போகிறோம். அப்படின்னா மீதம் உள்ள மாம்பழங்களின் எண்ணிக்கை
எண்ணிக்கை எவ்வளோ வரப்போகுது? 30 மாம்பழம் ஒரு மூட்டை. கரெக்டாக? அடுத்ததாக வரியில் கொடுத்த 5 மாம்பழம். இது போக மீதி எவ்வளோ வருது? 25. அப்போது மீதமுள்ள மாம்பழம், இதாவது பேலன்ஸ் எண்ணிக்கை. சரிங்களா? மாம்பழத்தோட எண்ணிக்கை. இப்போ மீதமுள்ள மாம்பழங்களின் எண்ணிக்கை, மீதமுள்ளன்னு தான் பேலன்ஸ்னு எழுதியிருக்கேன். சரிங்களா? அப்போது பேலன்ஸ் வந்து மீதி 25ன்னு வருது. கரெக்டாக? இப்போ இந்த 25 வந்து ஆன்சரில் இருக்கான்னு பார்க்க போகிறோம். ஆப்ஷன் டி தெரியுதுங்களா? ஆப்ஷன் டியில் இருக்கிறது தான் வந்து ஆன்சர். இந்த புதிருக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, 25. இவ்வளோ மாம்பழம் வந்து மீதி எடுத்துகிட்டு போகலாம். இதுக்கு குறைஞ்சி நம்மளால் எடுத்துகிட்டு போக முடியாது. அதிகபட்சமாக 25 மாம்பழங்களை வந்து நம்மளால் எடுத்துகிட்டு போக முடியும். சரிங்களா? அப்போ இதுக்கான ஆன்சர் இதுதான். இதுக்கு இவ்வளோ பெரிய கணக்கை டிஎன்பிசியில் கேட்டு அந்த டைம்குள்ளே நம்மளால் இதை வந்து ஆன்சரை கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை தான் வந்து நம்மளை வந்து பயிற்சி செஞ்சு பார்க்குறது. இதை நம்ம வந்து ரெகுலராக பயிற்சி செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா, இந்த கணக்கை நம்ம புரிஞ்சிக்கிட்டோம்னா உடனே நம்மளால் ஆன்சர் கொண்டுட்டு வர முடியும். சரிங்களா? மீண்டும் இன்னொரு புதிரில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.